5 லெட்டர் அனுப்பினேன். 7 லெட்டர் அனுப்பினேன். மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு 5 லெட்டர் அனுப்பினேன். அதில் பிடிஜே லெட்ரு மட்டும் திரும்பி வந்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அதை என்னுடைய பேரன் கம்மாக்கரையில் என் அக்காவும் சேர்ந்து வாங்கினாங்க. நான் வேலைக்கு போயிருந்தேன், என்னால் நேரடியாக கையெழுத்து போட்டு வாங்க முடியவில்லை. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெட்டரை கூட என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டுட்டு இதை யார்கிட்ட கொடுக்கன்னு பெர்மிஷன் வாங்கி அதுக்கு பிறகு தான் இந்த லெட்டரை கொடுக்குறாங்க. இது மாதிரி சங்கீதா இருக்கும்போது, சங்கீதா ஆட்சியராக இருக்கும்போது அந்த மாதிரி ஏன் கொடுக்கல? என்கிட்ட கொடுக்காமவே வேறு யார்கிட்ட கொடுத்து 10 நாள் கழித்து தான் எனக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நான் 5 பேருக்கு அனுப்பியிருக்கேன்னா அந்த லெட்டரை அந்த 5 பேருக்கும் அதில் ஒருத்தருக்கு சேரல, திருப்பி அனுப்பியிருக்காங்க பிடிஜே. மற்றது சிபிஐ கோர்ட்டு 6 ஏடிஜே, ஜெயம் 1, ஜெயம் 2 இவங்களாம் வாங்கியிருக்காங்க. இப்படி அதே மாதிரி இந்த 7 லெட்ரு அனுப்பினேன். அந்த 7 லெட்டர்லேயும் ஒரு லெட்ரு 6 ஏடிஜே லெட்ரு மட்டும் திரும்பி வந்திருக்குது. அதை நான் வாங்கிட்டேன். அப்படி லெட்டருக்குரியவங்ககிட்ட அதை ஃபோன் பண்ணி நான் யார்கிட்ட கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்கணும். இப்போ பார்த்தீங்களா, அந்த லெட்ரு வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்கு? என்னுடைய செல்ஃபோனை ஒரு தண்ணி குழாயில் தண்ணி பிடிக்கும்போது அந்த தண்ணி குழாயில் அது கீழே கிடக்குது பைப்பு, அதை எடுத்து பிடிக்கிறாங்க. அதை எடுத்து பிடிக்கும்போது அதனால் நோய் வரும். நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மாநகராட்சி குப்பையில் வர்றவங்க தூய்மையோடு இருக்கணும்னுவாங்க. ஒரு சாதாரண பைப்பை கூட ஒரு தீயில் வாட்டி அதை அந்த குழாயில் மாட்டலாம் அப்படின்னு சொன்னேன். 1 லட்ச ரூபா அறிவித்தேன். இப்போயும் கூட என்னன்னா, என்னுடைய செல்ஃபோனை ஒரு பெண் பிடுங்கினாங்க. பிடுங்கின உடனே நான் சொன்னேன், வாங்க, நான் வீடியோ எடுத்தது தப்பாக இருந்தால் நீங்கள் இனிய காவல்துறைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு. அதெல்லாம் நாங்கள் ஃபோன் பண்ண மாட்டோம், எடுத்தது தப்புன்னு பிடுங்கினீங்க, ரைட், ஓகே. அந்த பிடுங்கினதுனால நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அந்த என் செல்ஃபோனை பிடுங்கினது தப்பு, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் தப்பு. நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த மதுரை கலெக்டருக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சைபர் கிரைமுக்கு வாட்ஸ்அப்பில் அன்றாடு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி கலெக்டர் பிஏ, தேர்தல் அதிகாரி எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். எதற்கு அனுப்புகிறேன்னா, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்ப வேண்டும், டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச விரோத குற்றம் என்று சொல்லியிருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தேச விரோத குற்றம்னு ஏன் சொல்கிறீங்க? இந்த மதுரை சைபர் கிரைமுக்கு ஹேமா அவங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி தான் இருக்கேன். கலெக்டருக்கு அன்றாடு அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி 6 ஏடிஜே நீதிபதி அவர்களுக்கு நான் பத்திரத்தை 6 ஏடிஜே, சிபிஐ கோர்ட்டு, பிடிஜே, ஜெயம் 1, ஜெயம் 2 இந்த 5 நீதிமன்றத்துக்கும் பத்திரம், அதாவது உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலையும் நடக்காத நிகழ்வுகள், படிப்புக்கு சம்பளம்,
படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக அவங்களுக்கு சம்பளம் 7,02,000 ரூபா கொடுக்க வேண்டும். ஒரு சில நபர்கள் கேட்குறாங்க, நீ பணக்காரரா ஜெயபாண்டி, பணத்தை காட்டு. ஒரு கோடீஸ்வரனை $1,000,000 வச்சுருக்கோன்னா இங்கே பணத்தை காட்டுனா பேங்கில் இருக்குன்னுவான், இல்லாட்டினா வீட்டில் இருக்குன்னுவான், அங்கனைக்குள்ளே காமிக்க மாட்டான். சரி, அப்படி பேங்க்லேயும் $1,000,000 இருக்கிறவன் அவன் செய்ய முடியுமா? முடியாது. சரி, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செய்ய முடியும்ன்றான்ல, வாய்ப்பை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கலாம். வாய்ப்பை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கலாம். அதை விட்டுட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நீங்கள் இதை செய்து காமிப்பதற்கு உங்களுக்கு பணம் இருக்கா என்று கேட்பது தவறு தான். அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, அதாவது